எல்லா புது புது கவிஞர்களுடைய சின்ன சின்ன எழுத்தாளர்களுடைய எழுத்தெல்லாம் அரசுடைமை ஆகி போகும்போது அவருடைய எழுத்துக்கள் ஏன் பொதுவான பொது சொத்தாகல? ஏன் பொது சொத்தாகல? எல்லாம் படிச்சான்னா காரி துப்பிடுவான். தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு நடத்தியுள்ளதாக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். திருக்குறள் மலம்னு திருக்குறள்ல மலம்ன்றாரு, வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில். மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சார். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்றார். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா? மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையேப்பா. உன் பயிரி உன் அலைபேசி என்ன வாங்கடா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நீ ஆதாரம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டாப்படி. திராவிடர் கழகத்துல பெரியாருடைய சிந்தனையை அரசுடைய மேக்கல, பெரியார் எழுத்துக்களை எல்லா புது புது கவிஞர்களுடைய சின்ன சின்ன எழுத்தாளர்களுடைய எழுத்தெல்லாம் அரசுடைய ஆகி போகும்போது அவருடைய எழுத்துக்கள் ஏன் பொதுவான பொது சொத்தாகல? ஏன் பொது சொத்தாகல? எல்லாம் படிச்சான்னா காரி துப்பிடுவான். எவனுக்கு அவ்வளவு வேலை இல்லாம எதிரான எல்லாரும் படிக்காம யாருங்க பேசுறா? படிக்காம ஆதாரத்தோட தான் எடுத்து பேசுற. இந்த இடத்துல பேசியிருக்காரு, இந்த இடத்துல பேசியிருக்காரு, இங்க சொல்லியிருக்காருன்னு நீ மறுப்பு தானே சொன்ன. அவதூறுகளை பேசிட்டே இருக்கிற, அவதூறு சொல்லிட்டு இருக்க. கோர்ட்ல வழக்கு போட்ட நீ கொண்டு கோர்ட்ல நிறுத்தினால் நான் சொல்லுவேன்ல எங்க இதுக்கான ஆதாரம்னு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.